வணக்கம் மக்களே. பேக் எண்ட் ஆக்சிலரேட்டர் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் யாருக்காக, எப்படி ஒர்க் ஆகும், எப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்க ஆல்ரெடி பேக் எண்ட் சிஸ்டம்ல ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஆனா, கேரியர் ஸ்டாக்னன்ட் ஆன மாரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. என்னடா எப்போதும் ரிப்பீட்டடா இதே தான் ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம். அட்வான்ஸ்டு சிஸ்டம்லாம் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நம்மகிட்ட இல்லையே. இல்ல ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஃப்ரண்ட் எண்ட் நல்லா புரியும். ஆனா பேக் எண்ட் சிஸ்டம்ல அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸ்ல எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. எப்படி ஒரு ஸ்கீமா டிசைன் பண்ணணும்னு தெரியல. எப்படி ஒரு ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. எப்படி லாகிங், மானிட்டரிங், ட்ரேசிங் ஆர் கிளவுட் என்விரான்மென்ட் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரியல. அப்படிங்கிற சேலஞ்சஸ் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். உங்களோட இம்போஸ்டர் சிண்ட்ரோம் அப்பப்போ உங்களை ஸ்ட்ரைக் பண்ணி இந்த மாதிரி ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணா நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ உருவாக்கி வச்சிருக்கும். அந்த மாதிரி நீங்க சிச்சுவேஷன்ல இருக்கீங்களா? உங்களுக்கான ப்ரோக்ராம் தான் இது. இந்த கேரியர் ஆக்சிலரேட்டர் ப்ரோக்ராம் ஒரு 12 வீக்ஸ்க்கான ப்ரோக்ராம். இந்த 12 வீக்ஸ்ல நீங்க 12 ப்ராஜெக்ட்ஸ், அதாவது சின்ன சின்ன ப்ராஜெக்ட், சின்ன சின்ன சேலஞ்சஸ் பில்ட் பண்ணுவீங்க. அதுக்கான சிஸ்டம் டிசைன், ஆர்கிடெக்சர், பில்டிங் எல்லாமே இந்த 12 வீக்ஸ்ல நீங்க பண்ணுவீங்க. எண்ட் ஆஃப் 12 வீக்ல உங்ககிட்ட போர்ட்ஃபோலியோ ஆஃப் 12 ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அந்த 12 ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் இல்லாம உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். எந்த ஒரு பேக் எண்ட் ரிலேட்டட் ஜாப் அப்ளிகேஷன்னாலும் என்னையால டிசைன் பண்ண முடியும், என்னையால சால்வ் பண்ண முடியும், என்னையால அப்ளை பண்ண முடியும், என்னையால கான்ஃபிடென்ட்டா அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண முடியும், என்னையால கான்ஃபிடென்ட்டா எந்த சொல்யூஷன்னாலும் டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டை இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பில்ட் பண்ணும். இந்த ஆக்சிலரேட்டர் ப்ரோக்ராம் எல்லாருக்குமானது கிடையாது. நீங்க ஜஸ்ட் ஒரு கோர்ஸாவோ ஒரு யூடியூப் வீடியோவாவோ கன்சியூம் பண்றவரா இருந்தா கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு இல்ல. நீங்க ஆக்சுவல் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி என்னோட கேரியர் growth வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், ட்ராஜெக்டரியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா மட்டும் ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.